வணக்கம் எவ்ரிபடி, வெல்கம் டு திஸ் பாட்காஸ்ட். இனிய தமிழ் மக்கள், இனிய ஆர்சனல் தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் வந்து நம்மளோட ஹோஸ்ட் ஹரி ஹெட் டு டிராப் அவுட் லாஸ்ட் மினிட்ல. ஸோ டப்புன்னு என்ன வந்து நாமினேட் பண்ணியிருக்காப்ல ஹோஸ்ட் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்ன தப்பு நடந்தாலும் வந்து நீங்க அவரை பிளேம் பண்ணிக்கலாம். வெல்கம் டு த பாட்காஸ்ட் பாலாஜி, நித்யானந்த். பாலாஜி நம்மளோட ரெகுலர் லாங் டைம் கான்ட்ரிபியூட்டர். நித்யானந்த் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜாயின் பண்றாரு நம்மளோட பாட்காஸ்ட். So please show him some love. Super. வணக்கம், welcome to Arsenal Chelsea preview, Chelsea Arsenal preview podcast. Yes. So basically நம்ம the Sunday இன்னைக்கு we play Chelsea. Chelsea are I would say last 15-20 வருஷத்துல they have proved அவங்க தான் வந்து நம்மளோட மெயின் லண்டன் பேஸ்ட் ரைவல்ஸ் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நம்மளோட டாட்னம் கேம்ஸ் ஆர் நார்த் லண்டன் டர்பி இஸ் ஆல்வேஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி அதுதான் நம்மளோட மோஸ்ட் கிரிட்டிக்கல். ஆனா வந்து செல்சியும் கூடி சீக்கிரம் ஐ திங்க் we are getting to that point where அதுதான் நம்மளோட மேஜர் மேட்சா இருக்கும் லண்டனுக்குள்ள every year. So I'm very excited to be hosting this for the match. சொல்லுங்க பாலாஜி, நித்யானந்த், how are you? Super Yeah, bro. good to be on the show. First time, so I hope there will be many more times where I come. Jolly. Good to be with a group of Arsenal fans. எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கு. I joined only like 2 months back, so it's a very good experience. ரொம்ப நல்லா இருக்கு. Looking forward. எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ், ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வரணும். இந்த பாட்காஸ்ட் வந்து ஃபேன்ஸுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ த மோர் த மெரியர். அண்ட் உங்களோட கருத்துக்களை எப்பயுமே எங்களோட இது பண்ணுறதுல நன்றி. கமெண்ட்ஸ் டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஆல். ஸோ நிக்கில் ப்ரோ நம்ம செல்சி இதோட பாட்காஸ்டோட இதை வந்து இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இன்னைக்கு மேட்ச் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா செல்சி வந்து நம்ம 2004 ஆரம்பித்த பகை தான். ஸோ டாட்னம் வந்து நமக்கு என்னதான் எதிரியா இருந்தாலும் செல்சி வந்து ஒரு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ்லேருந்து ஒரு ஃபைனல் லெவல் பாஸ் மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அவனுங்க என்னதான் பண்ணாங்க. வெங்கர் வெர்சஸ் மோரினியோலாம் ரொம்ப பீக்ல போச்சு அந்த டைம்ல போய். சோ ஆனா இப்போ வந்து அவங்க என்ன வாழ்ந்துகிட்ட ஜமீன்தார் மாதிரி அப்படியே வதையா ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்னென்னமோ செய்யறானுங்க. பாப்போம் நம்ம வந்து இப்போ எப்படி ஆட போறோம்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் பத்தி நம்ம பேசுவோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் தாட்ஸ், செல்சி ஆர்சனல் வந்து இந்த கேம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லவா? சொல்லுங்க ப்ரோ. நித்யா ப்ரோ சொல்லுங்க. ஆக்சுவலி இட் இஸ் மோர் ஆஃப் a very important game for us. ஏன்னா பேக் டு பேக் டிஃபீட்ஸ், we are on a low ஆக்சுவலா. இப்போ செல்சியை ஃபேஸ் பண்ணும்போது when they are playing better than how they were playing last time under Maresca, இப்போ it's a very important game. இந்த கேம் நம்ம வின் பண்ணாதான் will be in the title race கொஞ்சமாச்சு. if we lose even this னா டோட்டலா டைட்டில் ரேஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்த மாதிரி இருக்கும். ஒரே ஒரு லாங் ஷாட் தான் இருக்கும், பாயிண்ட்ஸ் ரொம்ப டிஃபரன்ஸ் வந்துடும். அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் அஸ். அதனால கண்டிப்பா நல்லா விளையாடி எப்படியாவது வின் பண்ணி ஆகும். கரெக்ட். அதான் எனக்கும் அதுதான் தோணுது. அதாவது இந்த நம்ம லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3-4 years in fact, every time we've gone through a bad run, we will end up playing Chelsea and we will beat them and reverse our run. So அந்த மாதிரி நம்ம ட்ரூ டு ஃபார்மா இந்த வருஷமும் அந்த 4 மேட்ச் நம்ம வந்து ரொம்ப most of the matches we've played badly, but more importantly we've lost. So I think this is the correct game for us to change it around. Baalaji bro, நீங்க சொல்லுங்க. How do you think we have like நம்மளோட how have we been playing? What is our form like against Inter? What are your thoughts about how we will play this match? பர்சனலா வந்து ஐ மீன் நான்
ஓட பாட்காஸ்ட்லேயும் நான் பேசினேன், இன்டர் அவேயோட பாட்காஸ்ட்லேயும் நான் அதை பற்றி பேசினேன். மேஜராக வந்து நம்ம நிறைய நிறைய விஷயங்களில் வந்து பிளேயர்ஸை ப்ளேம் பண்ணுறோம். பட் ஐ தாட் லாஸ்ட் 3 கேம்ஸ் வந்து இஷ்யூஸ் மெயின்லி வந்து சிஸ்டமால தான் இருந்துச்சு. சிஸ்டமும் அந்த பிளேயர்ஸ் அவங்களால அடாப்ட் பண்ண முடியலை அப்படின்றது தான் மெயினாக ரீசனாக இருந்துச்சு. ஆனால் அதை விட்டுட்டு இவன் இதில் சரிப்படல, அவன் அதை சரிப்படல, இவன் ஒழுங்கா இல்லை கலெக்டிவாக வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம நிறைய கேம்ஸில் வந்து கொடுக்க வேண்டிய எஃபர்ட்டை கொடுத்துருக்கோம். பட் கீ மூமெண்ட்ஸில் வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல. கடந்த 3-4 மேட்சாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் 3-4 மேட்ச்னு மூட மாட்டேன். கடைசியாக நம்ம ஜெயிச்சது வந்து ஷக்தர் டொனெட்ஸ்க் கூட. அதுக்கப்புறம் 5 மேட்சை நம்ம நாட் வித் விங் எல்லா காம்படிஷனும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது நமக்கு செல்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிக்சர். எனக்கு தெரியும் நம்ம ஃபிக்சர் வந்து இவ்வளோ கன்ஜெஷனாக இருக்குது, அவே மேட்சா எல்லா பெரிய கிரவுண்டுக்கு போகிறோம். ஆனால் அருண் ப்ரோ மட்டும் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லாரு, டேய் முதலே முடிச்சு விட்டு வந்துடுறோம்டா, அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்கடா, இது போயிட்டானா நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இதில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறது, முதல் ஆஃபே அப்படியே தடுமாறுதே அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பட் சி ஐ வில் நாட் டாக் அபவுட் டைட்டில் அண்ட் ஆல். பட் என்ன கேட்டிங்கன்னா டிசம்பரில் இவாலுவேட் பண்ணிக்கலாம். பட் வி ஹாவ் டு கெட் பேக் டு ஃபார்ம், வி ஹாவ் டு கெட் பேக் டு வின்னிங் வேஸ்ன்றது தான் நான் பார்ப்பேன். ஸோ ஃபர்தராக பேசுவோம். நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, நிக்கில் ப்ரோ, ஃபர்தர் என்ன நம்ம என்ன பேசலாம்? அல்டிமேட்லி இல்ல, அதுதான் நான் வந்து இந்த மேட்ச் பார்த்தோன்னே நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் 3-4 மேட்சஸ்னு பார்த்தா கூட ஒரு நம்மளோட ஜெனுவின் செல்ஃபா வி ஹவ் நாட் ஃபெல்ட். நம்மளோட ஃபுல் ஆர்சனல் இஸ் பேக், நம்மளோட இதுன்னு. அண்ட் ஐ திங்க் டெஃபினட்டா நம்ம ஃப்ரம் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் அ கிளினிக்காலிட்டி ஆஸ்பெக்ட், அதாவது ஹாவர்ட்ஸா இருக்கட்டும், சாக்கா இருக்கட்டும், இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோல் மார்டினெல்லி, ட்ரொசார்ட், these are all players, they have the potential, they are some of the best players in the league at this point of time on their day. ஆனா it has to click. அதுதான் இது வரைக்கும் நடக்காம இருக்கு. இந்த மேட்ச் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, if we don't step up in this game, then what are we doing then we are not at the level that we should be. Yes, இந்த மாதிரி கேம்ஸ் தான். and ultimately also கடந்த ஒரு last 32 games against the top 6 அப்படின்னு பார்த்தா we've had an excellent record, we've had the best record. So I think all the steps moving forward are positive தான் நம்மளுக்கு. So the other thing I want to talk about is the injury situation and the impact of injuries. ரெண்டு சைட்லயுமே வந்து கொஞ்சம் கீ பர்சனல் இன்ஜர் ஆன மாதிரி இருக்கு, நம்மளுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. So I just wanted to hear your thoughts about how the injury situation is affecting us and will affect them. நமக்கு இன்ஜுரி சிச்சுவேஷன் இருக்கு, ஆனா ஆப்போசிஷனுக்கு மட்டும் இன்ஜுரி சிச்சுவேஷன் இருக்குன்னா நம்பாதீங்க. அதாவது கார்டு உடஞ்சுன்னு சொன்னா கூட அடுத்த மேட்ச் ஓடி வந்து ஆடுவானுங்க. ஸோ இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஆர்சனல் ஃபேன்ஸ், ஆப்போசிஷன் பிளேயர் இன்ஜுரி, அப்புறம் அந்த 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 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல ஆப்போசிஷன் கோச் வந்து ஐயோ எங்களுக்கு இன்ஜுரி அடிச்சு இப்படி ஆட மாட்டோம் அப்படி பேசுறவங்க தான் மைண்ட் கேம்ஸ். ஸோ அதனால அதை ஆப்போசிஷன் சைட்ல மட்டும் நம்ம அதை நம்பவே நம்ப முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் செல்சிக்கு வந்து கோல் பால்மர் இன்ஜுரின்றோம், அவன் இன்ஜுரி டவுட்ஃபுல் போட்டுருக்குறோம். ஆனாலும் நான் நம்புற மாதிரி இல்ல, 90% அவங்க விளையாடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் செல்சி வந்து வதன்னு எவ்வளவு ஒரு ஃபேக்டரி மாதிரி வச்சுக்கிறானுங்க. அங்க திருப்பி பார்த்தா பெட்ரோ நெட்டோன்றானுங்க, இந்த பக்கம் பார்த்தா ஜோவா ஃபிலிக்ஸ்ன்றானுங்க, அந்த சைடு பார்த்தா என்குங்குன்றானுங்க. அப்படியே ஸோ பிளேயர்ஸ்க்கு பற்றி அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ அவனுக்கு வந்து என்சோ மார்க்கெஸ்க்கு வந்து ஸ்பாயில் ஃபார் சாய்ஸஸ். அவன் மட்டும் ஒழுங்கா ஒரு டீமை செட் பண்ணால் போதும். அஃப்கோர்ஸ் அவங்க டிஃபென்ஸ் ஒரு பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் இன்ஜுரிஸ் என்ன கேட்டிங்கன்னா ஓடோகார்டு இல்லாத ரொம்ப பெரிய மிஸ் தான் ப்ரோ. அது வந்து அது நமக்கு நல்லா தெரியுது. நம்ம எவ்வளோதான் ட்ரொசார்டை வச்சு நம்ம அதை மழுப்புனாலும் till PSG game we were trying to cover it up with இது ட்ரொசார்டோட நம்பர் 10ல. அதுக்கு மேல வந்து ஐ டோன்ட் நோ இஃப் டீம்ஸ் ஹவ் ஃபிகர்ட் இட் அவுட் ஆர் ஐ டோன்ட் நோ வாட் இட் வாஸ். தே ஸ்மால் டாக்டிக்கல் ட்வீக்ஸ்னால அப்படியே அந்த சிஸ்டமே அப்படியே எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுச்சு. நியூ காசல் கேம்லலாம் நம்மளால ஒண்ணுமே கிரியேட் பண்ண முடியல. ஸோ அந்த அப்படி ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். ஈவன் இன்டர் கேம்ல கூட நம்ம சான்சஸ் கிரியேட் பண்ணோம், பட் we couldn't finish it. And I'm not so அந்த மேட்ச்ல வந்து நம்மளோட கேம் பிளேவோ நம்மள இதையோ நான் அவ்வளோ பிளேம் பண்ண மாட்டேன். பிகாஸ் வி புட் அவர் ஹார்ட் அண்ட் சோல். இட் வாஸ் ஜஸ்ட் அ கிளட்ச் பெனல்டி கோல் அண்ட் தே வான் இட் 1-0. இன்டர்ல போய் அவையில போய் 1-0 தோக்குறது வந்து அவ்வளோ பெரிய பேட் ரிசல்ட்டா ஆஸ் போர்ட்ரேட் பை மீடியா நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் பேசுவோம். சொல்லுங்க ப்ரோ, நித்யா ப்ரோ, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க இந்த பிளேயர்ஸ் பத்தி யோசிக்கிறீங்க? ஆக்சுவலா கோல் பால்மர் இஸ் டவுட்ஃபுல் சொல்லிருக்காங்க, பட் ஐ திங்க் ஹி வில் டெஃபினெட்லி ப்ளே.
அது ஜஸ்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் டாக்டிக்ஸ் மாதிரி தான் ஏதோ பண்றாங்க, நல்லா தெரியுது. அண்ட் ஆல்சோ ஜேடன் சான்சோ இஸ் ஃபிட்னு நினைக்கிறேன், ஹி இஸ் எலிஜிபிள் டு பிளேன்னு நினைக்கிறேன், இஸ் ஃபிட்னு நினைக்கிறேன். ஆமா, So he can மான்செஸ்டர் also யுனைடெட் come back. வந்து அவங்க He பர்மனன்ட் missed that ட்ரான்ஸ்ஃபர். game. ஆமா ஆமா, பர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபரா லோனா அது? லோன் தான் நினைக்கிறேன். அப்ப லோன்னால He's தான் on ஆடல loan. நினைக்கிறேன். ஆமா, அவன் லோன்ல இருக்கான். லோன் ஃபார் 1 year, obligation to buy if Buy. they ஓகே, finish சோ above லோன்ல 12. இருக்கனால அவன் ஃபேஸ் பண்ண முடியல, அதுதான் மெயினான ரீசன் நினைக்கிறேன். ஈவன் நமக்கே ஆக்சுவலா ஆமா. வந்து But இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, பட் ஸ்டில் ஸ்டெர்லிங் வந்து செல்சி மேட்ச் ஆட முடியாது சின்ஸ் லோன்ல வந்தாருனால. yes, he cannot play. Yes. Correct. So he is doubtful. நம்மளை பொறுத்த வரைக்கும் Declan Rice is doubtful because he's got a fractured toe. இதுதான் கேள்விப்பட்டேன். So he is not he is injured. நியூகாசல் கேம்ல he is injured, but he is willing to play ன்னு சொல்றாங்க. அவன் அந்த anesthetics ஏதாவது போட்டுட்டு he is willing to play, but I don't know whether Arteta will take that thing ன்னு தெரியல. Will he take that risk, whether he will play him and injury worsen ஆகி இன்னும் கொஞ்ச நாள் மிஸ் ஆச்சுன்னா இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆகும், மேபி, I don't know. But he's got a fractured toe. I think because if Ben White is backங்கிறதுனால it frees up Partey to play in the six, yes. where we have always played him, partner him with Merino or Jorginho and see what that looks like. Jorginho also is back to full fitness and is in the squad. So I'd like to see that. Another issue I wanted to talk to you about, what are your thoughts இப்போ செல்சியோட ஜென்ரலாவே we've seen Maresca இந்த வருஷம் அவன் என்ன பண்ணிருக்கான்னு, டெஃபினெட்லி I for one I am very impressed by what he has done. நிறைய பிளேயர்ஸ் இருந்து அதுல பெஸ்ட் பிளேயர்ஸ் அவன் சூஸ் பண்ணி எல்லாரையுமே அவனோட இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வந்து they're playing இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்பால். I'll say obviously அந்த கோல் பாமர் மேல ஓவர் ரிலையன்ஸா தான் இருக்கு. கோல் பாமர் இல்லனா செல்சி டெஃபினெட்லி ஒன் லெவல் they drop. எல்லா பொசிஷனுக்கும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருந்தாலும், and I'm not saying this lightly, ஏன்னா பாமருக்கு இப்ப பாமர் இன்ஜுரி ஆக்சுவலி இன்ஜர்டா இருந்து அவன் விளையாடலன்னா Nkunku will play, who's not he's not an unknown player, he is not a teenager who's trying to make he also comes with his reputation and with his ability. So but and the Cole Palmer is so talismanic that overall அவன் இல்லன்னா அந்த டீமே உட்கார்ந்துருமா, கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிலீஃப் குறைஞ்சிருமா, அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நம்மளால கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா? What are your thoughts about this? சோ இல்ல, நித்யா ப்ரோ பேசட்டும், நெக்ஸ்ட் நான் ஃபைனலா சொல்றேன் தாட்ஸ். அது நித்யா ப்ரோ சொல்லட்டும். Yeah, I think they're more reliant on even the Cole Palmer தான், because he is the one who is scoring the goals, he is the one who is creating all the goals எல்லாமே, he is the one who is running down the middle or he is going on the left, எல்லாமே அவன் தான். he is creating the spaces for others to come in, especially ஜாக்சனுக்கு வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்றதே கோல் பால்மர் மேல அட்டென்ஷன் போறதுனால தான் ஜாக்சன் இஸ் ஏபிள் டு கோ இன் தி மிடில் அண்ட் ஸ்கோர் அந்த மாதிரிலாம். அண்ட் he is also having a good form, ஜாக்சன் ஆஃப் லேட். ஸோ கோல் பால்மர் இஸ் வெரி வைட்டல். ஈவன் தோ ரீப்ளேஸ்மெண்ட் Nkunku யாராவது இருந்தாலும் சேம் ரோல் பண்ணுவாங்களா என்னன்றது ஐ டவுட். he is not actually out and out 10, but he is playing as a 10 and he is doing well in Chelsea actually. And he is the machine and the final third la avங்களுக்கு மெயின் அந்த mission. he is the one who is doing the running and creating spaces and the gaps, chance கிடைச்சா scoring goals எல்லாமே he is only doing. So the team is more dependent on his role and his playing capability தான் நினைக்கிறேன். So if he is not playing, they are definitely one level down. We definitely have a chance. அப்படின்னு தான் எனக்கு. எனக்கு ஸோ ஓகே, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது என்னன்னா, செல்சி வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி இது வந்து எல்லா டீமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செல்சி மார்க்கெஸ் கீழேயும் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா டபுள் பிவட் வச்சு ஆடுறாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அவங்க டிஃபென்ஸ் தான் பிரச்சனை. டிஃபென்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய லெவல் டிஃபென்ஸ்லாம் கிடையாது. அதனாலேயே நீங்க மான்செஸ்டர் யுனைடெட் மேட்ச்ல பார்த்தா கூட கைசேடோவும் லாவியாவும் டபுள் பிவட் போட்டு ஒரு அட்டாக்கிங் மெட் நார்மலாக கோல் பாம் ஆடுறாரு. இல்லை சர்டன் கேசஸ்ல தே யூஸ் ஜா ஃபிலிக்ஸ், இல்லைனா இன்னொரு பிளேயர் இன்னொரு அட்டாக்கிங் மிட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு விங்ஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நிக்கலஸ் ஜாக்சன் அவனுக்கு கொடுக்குற சான்சஸ் வந்து ஏதோ 1-2 முடிக்கிறான், ஆனால் அவனுக்கு 10-15 சான்சஸ் வருது. ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கு டாக்டிக்கலாக பார்த்தா சம்டைம்ஸ் வந்து அவனுங்க வந்து சரி நம்ம டிஃபென்ஸை இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு மிட்ஃபீல்டை ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம், அப்புறம் அட்டாக் வந்து நம்ம இவங்க கீழே விட்டுருவோம், பாலை விட்டுருவோம், அவங்க வந்து வில் ஜஸ்ட் கிவ் தெம் அ ஃப்ரீ ரோல்.
அப்படின்ற மாதிரி தான் ஆடுற மாதிரி இருக்கு. எனக்கு அட்டாக்ல வந்து அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டா எனக்கு தெரியல. மேபி நான் பார்த்த மேட்சஸ்ல அப்படி தோணுச்சோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சி அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்கிற பிளேயர்ஸ்க்கு நிறைய டிஃப்ரென்ஸான விஷயம்லாம் பண்ணாலும் நான் முக்காவாசி கேம்ஸ் ஐம் சேயிங் டு அ மச் டஃபர் அப்போசிஷன்ஸ் தே கன்சீட் கோல்ஸ். மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரின்ற ஒரு மொக்க டீம் கூட கோல் கன்சீட் பண்றானுங்கன்னா அப்போ நானும் சொல்றது லைக் தேர் எவ்வளோதான் அவங்க ஸ்கோர் பண்ணாலும் ஈவன் லைக் மோஸ்ட் ஆஃப் தேர் விக்டரிஸ் ப்ரீமியர் லீக்ல எடுத்துக்கிட்டோன்னா இட் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் லைக் ஒரு கோல் கன்சீட் ஆகிட்டு அப்புறம் தான் கோல் அதிகமாக தான் ஸ்கோர் பண்ணி தான் வின் ஆகியிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த டிஃபென்சிவ் ஃப்ரையாலிட்டியை நம்ம எப்படி இருந்தாலும் கேபிட்டலைஸ் பண்ணணுன்றது தான் எனக்கு தோணுது. அந்த விஷயத்தில் வந்து ஆல்சோ நம்ம வி ஆர் ஆல்சோ கம்மிங் பேக் ஃப்ரம் அ புவர் கிளினிக்கல் ஃபார்ம். நமக்கு கிளினிக்காலிட்டின்ற வார்த்தைக்கு கிளினிக்கு தான் போகணும் போல இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. என்னவோ அது அந்த விஷயம் மட்டும் நம்ம வி ஆர் மிஸ்ஸிங். ஐ ஹோப் ஸோ இந்த கேம்ல வந்து அதை கொண்டு வரும். லாஸ்ட் 5 minutes ஓடகார்டு வந்து ஆடினா. ஸோ இந்த மேட்ச் செல்சி மேட்ச்ல ஐ திங்க் வில் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் வர்றதுனால ஒரு புத்துணர்ச்சி வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். பட் திஸ் இஸ் வாட் மை திங்க் அபவுட் செல்சி. வந்து இட் இஸ் நாட் லைக் தே ஆர் நாட் அன்பீட்டபிள், பட் இஃப் யூ கிவ் தெம் சான்சஸ் தே வில் ஸ்கோர். அது வந்து அவங்களோட அட்டாக்கிங் ப்ரோவர்ஸ்ல தெரியுது. ஸோ நம்ம வந்து நம்மளோட டிஃபென்ஸ் வந்து இஸ் மோர் தென் கேப்பபிள் எனஃப் டு ஹேண்டில் இட் ஆன் அ குட் டே. ஸோ வி கேன் டூ ஜஸ்டிஸ் டு த ஃபிக்சர். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அவங்களோட டிஃபென்சிவ் ஃபெயிலிட்டிஸை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம டாக்டிக்கலாக என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா அவங்க வந்து இன்வெர்ட் பண்ணி தான் பண்றாங்க. ஆக்சுவலி மேலோ கஸ்டோ வந்து ஆக்சுவலி இஸ் கமிங் இன்டு தி மிட்ஃபீல்ட். விங்கர்ஸ் வந்து வைடா போறாங்க. சோ தட் தே ஆர் டிராயிங் அவுட் ஆல் தி டிஃபெண்டர்ஸ். அப்போ மிடில் அட்டாக் பண்ணி தான் தே ஆர் ஸ்கோரிங். இதுதான் அவங்க கேம் பிளானா இருக்கு மோஸ்ட்லி. ஸோ அதை நம்ம கரெக்டா நம்ம இது பண்ணோம். நம்ம டிஃபென்ஸ் இஸ் ஸ்ட்ராங். ஆக்சுவலா வி வில் நாட் சக்கம் டு தேர் டாக்டிக்ஸ்னு நினைக்கிறேன். அவர் டிஃபென்ஸ் இஸ் ஸ்ட்ராங் வித் போத் கேப்ரியல் அண்ட் எனக்கு என்னன்னா இந்த மாதிரி கிளட்ச் கோல்ஸ் விட வேணான்றது தான். ஓகேங்களா, நம்ம வந்து சாலிட் டீம். ஓகே, ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரி கோல்லாம் வந்து டேய் என்னடா இதப்பே விடுறீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு கோல் அது எங்க இருந்தோ ஒண்ணு வருது. அது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நம்ம ஐ ஜஸ்ட் கீப் சேயிங் திஸ் அகெயின் அண்ட் அகெயின். லிவர்பூல் கேமா இருக்கட்டும், இல்லைன்னா மான்செஸ்டர் யுனைடெட் கேமா இருக்கட்டும், எந்த கேமா இருந்தாலும் இட் வாஸ் லைக் அந்த வே ஆஃப் த கிளட்ச் கோல் கம்ஸ் இன். அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. தவிர நான் ஓவராலா டீம் டைனமிக்ஸ் நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ I think so, yeah. We have the firepower to get well against Chelsea, but form and என்ன சொல்றது, the fixture-ஓட importance வந்து players புரிஞ்சு நடந்தாங்கன்னா I think we'll get the 3 points away from Stamford Bridge தான் நினைக்கிறேன். மறந்துடாதீங்க 5-0 ஜெயிச்சோம். நான் இருக்குல்ல. லாஸ்ட் டைம் we won 5. Ultimately this is also something. இப்போ நம்ம வந்து we are no longer the team that is scared to go to any place and play and express ourselves and play our football. நம்மளுக்கு பயமே அப்படி கிடையாது. Especially Stamford Bridge, I think consistently we've performed well there. In fact, our record last 5 games வந்து 3 wins and 2 draws. We are unbeaten at Stamford Bridge in the last 5 seasons. So I think இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு definitely shows that the team we are நம்ம பதறல்ல வந்து ஐயோ அப்படின்னு நம்ம அங்க போறது இல்ல. We will go there confidently. We will play our game. And I think செல்சிக்கு இப்ப இருக்கிற வீக்னஸஸ் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு பர்சனலி இருக்காங்க. We just have to hit that form. So I think that is, but this is actually a very good way to now move on to what we are predicting to be the starting 11. So Nithyanand, நீங்க சொல்லுங்க, what is your starting 11 based on Rice or Partey? அதுதான் நம்மளுக்கு மெயின். உங்களுக்கு என்ன தோணுது? I highly doubt Rice will play. ஏன்னா fracture-ஓட I don't think Arteta will take that gamble. அதனால I don't think Rice will play. Mostly Jorginho, but I would personally like to start with Nwaneri. Nwaneri should start. Maybe Odegaard can come in second half அவனோட replace பண்ணிட்டு. So I'll have Partey, Jorginho and Nwaneri, or Partey, Merino and Nwaneri, and replace him with Odegaard in the second half. I don't think Arteta will be starting with Odegaard this game. Maybe second half he'll come. That is what I think. ஏன்னா அப்படின்னா லாஸ்ட் கேமே வந்து இன்டர்லே வந்து he would have started the second half.
அப்படி பண்ணல. இன்ஜுரி ம். டைம்ல ஜஸ்ட் கொஞ்சம் தான், பிகாஸ் இஸ் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, அந்த ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் ஹில் ஸ்டார்ட் செகண்ட் ஹாஃப். ஐ திங்க் ஓடகார்ட் வில் ஸ்டார்ட், பட் ஐ ப்ரிஃபர் திஸ். ரைட். அண்ட் Midfield, I பேக் prefer ஃபோர் this. Back four as usual, Ben White, Saliba, Gabriel and Tipper. அதுதான். ஓகே, லவ்லி. அண்ட் Because only if you have Ben White that overruns on the right side, கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கா இருக்கும். So even if Odegaard comes in, we'll be able to score something அங்கது. Partey was good, but offensively he was not that mobile. Defensively he was good right back la அந்த ரெண்டு கேம். But I still prefer Ben White. Of course. பாலாஜி, நீங்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் லைட்டாக வியூ பாயிண்ட் கொஞ்சம் லைட்டாக வேறு மாதிரி யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் இதை பற்றி இன்டர் கேம்லேயும் பேசியிருந்தேன். நமக்கு வந்து டிஃபென்ஸ்லேருந்து ஒரு கீ பாசஸ் வந்து அந்த டிஃபென்ஸ் ஸ்பிட்டிங் பாஸ் ஆர் மிட்ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் பாஸ் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த மேட்ச்சில் ஆக்சுவலி ஐ எம் திங்கிங் அபவுட் ஸ்டார்டிங் ஜின்செங்கோ. ஐ நோ இஸ் டிஃபென்சிவ் ரியாலிட்டிஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இதை வந்து இவனை ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு கவுண்டர் அட்டாக் இருக்குன்றதை வச்சு நான் சொல்கிறேன். ஏன் நான் ஜின்செங்கோ வரணும்னா, நமக்கு வந்து ஓவராலே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி மிஸ் ஆகுதோன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ நான் ஈவன் தோ பாட்டே வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாக இன்டரோட ஆடினா கூட நான் பாட்டே வந்து நம்பர் 6 ஸ்டார்ட் பண்ணுவேன். மற்றது எல்லாருமே வந்து அதே கேப்ரியல், சலீபா, அப்புறம் பென் ஒயிட் தான். அட்டாக்ல வந்து நான் வந்து ஓடகார்டை ஸ்டார்ட் பண்ணி ஐ சி ஹவு இட் இஸ் கோயிங் and then I will try to replace him with it, because நம்ம திருப்பி நவனரி வந்து no matter how much we talk about it, in reality Arteta is not gonna start him is what I feel. ஏன்னா அவனுக்கு 17-18 வயசு ஆகுது. இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்காலிட்டியில் போட்டோன்னா ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகிடும். ஜாக் வெல்ச்சர் மாதிரி அவன் மேபி அவன் யோசிக்கலாம். பட் ஐ டோன்ட் know the real reason behind, but it's too he feels that it's too early for him, and கடைசியில் கோச் அவன் கிடைக்கிறது தான். ஸோ ஓடகார்டு வந்து எஸ் had a warm up, yes been in training sessions. இந்த கேமில் he should start அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வாரத்துலேருந்து I'm saying that நியூகாசல் கேம்லேருந்து இஸ் ட்ரைனிங் அப்படின்றது தான் நியூஸ் இருக்கு. ஸோ ஓடகார்டு வந்து ஐ திங்க் இஸ் வெல் அண்ட் ட்ரூலி ஸ்டார்ட். இன்னைக்கு ஆர்டெட்டாவோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எஸ் மேட் 2 people doubtful along with Rice. One of them was Kayangal, because he had a bleeding injury against Inter. At the second was Merino was not sure. So அந்த ஒரு ரீசனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, பாட்டேவையும் ஓடகார்டும் ஆரம்பிச்சுட்டு வேற வழி இல்லாம நான் ட்ரொசாடை வந்து எல்சிஎம்ல ஆட விடுவேன். எனக்கு அது பிடிக்கல. ஆக்சுவலா நான் ட்ரொசாடை நம்பர் 10லயோ இல்லை அட்டாக்கிங் மிட்ஃபீல்டா ஆடுறது வந்து இஸ் ஆக்சுவலி காசிங் மோர் ஹார்ம் to the system than good is what I feel. But choice இல்லாததுனால, சப்போஸ் ரைஸும் இல்லை மெரினோ இல்லைன்னா you have to start with Trossard தான். But I heard some Jorginho is still injured. Jorginho is still injured. Jorginho is injured. He is there in the bench, but I would suggest இந்த மாதிரி கேமுக்கு பாட்டே மாதிரி ஒருத்தரும் ரைஸ் பாட்டேவும் zinchenko இன்வெர்ட் பண்ணும்போது you already have a 3 at the back and a 2 midfielder double pivot system. So அப்போ வந்து என்னன்னா அவங்க சைட்ல வந்து எப்படி இருந்தாலும் கைசேடாவும் லாவியாவும் ஆடுவாங்க. ஸோ நமக்கு மிட்ஃபீல்ட்ல சுப்பீரியாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா then it's easy for us to என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து அவங்களோட பிளேவை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அவங்க அட்டாக்ல வந்து இப்போ அவங்க இன்வெர்ட் தான் பண்ணுவாங்க. அது நமக்கு அதை மேட்ச் பண்ணும்ல, அதுக்காக தான் சொல்றேன் நான். ஸோ அதை இப்போ நம்ம அதே ஜார்கினியோவையும் ட்ரொசாடையும் போட்டோம்னா ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி குட் எனஃப் ஃபார் தட் பர்டிகுலர் சிஸ்டம்ன்றது தான் எனக்கு தோணுது. பட் அதனால தான் சொல்றேன். ஸோ இதான் என் லைன் அப். ஃப்ரண்ட் த்ரீ கூட நான் ஐ ஹாவ் அ சஜஷன் தட் வி ஷுட் ஸ்டார்ட் Jesus at right wing and Saka on left. Yeah, even I feel. இது ஏன் சொல்றேன்னா, Jesus should start. So Jesus should start and Saka should be in other wing. இதான் ஏன்னா எப்பயுமே அவனை டெவலப் பண்றதுக்காக ஒரு டாக்டிக் சிமிலராக வச்சிருக்காங்க. If you try to change some things around, I think it might Saka வந்து அவனோட கெரியரை வந்து ஒரு லெஃப்ட் பேக்காக தான் ஸ்டார்ட் பண்ணான். இஸ் லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர். டியூ டு இன்வெர்டட் விங்கர் கான்செப்டுக்காக தான் நம்ம அவனை ரைட் விங்ல ஆட வைக்கிறோம். ஸோ கொஞ்சம் டைரக்டா ஆடி பார்ப்போமே இந்த மேட்ச். பாயிண்ட் என்னன்னா, உனக்கு ஃப்ரீ ரன் கிடைச்சுன்னு வச்சுக்கேன், சாக்கா கேன் ப்ரொடியூஸ் மொமெண்ட்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் அவுட் ஆஃப் நோவேர். ஸோ அது அந்த குவாலிட்டியில நம்ம என்னைக்குமே பிரச்சனை இல்லை. பட் இன்டர் கேம்ல he didn't even take a single shot. So because he was not doubled up, he was tripled up அந்த கேம்ல.
ஸோ ஆப்வியஸா செல்சி மைட் ஹேவ் த டாக்டிக்ஸ் இன் மைண்ட். நம்ம கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் எம். அண்ட் ஆல்சோ இந்த லெஃப்ட் விங்லேருந்து தான் அவங்களுக்கு அட்டாக் நிறைய வருது நான் பார்த்த வரைக்கும் செல்சியோடது. ஸோ சாக்கா லெஃப்ட் விங்கில் இருக்கும்போது தட் அட்டாக் ஆல்சோ டீரெயில்ஸ். ஸோ அந்த விங்கர் வந்து எப்படி இருந்தாலும் he has to come back and இது பண்ணணுன்றதுனால சொல்கிறேன். ஸோ தட் இஸ் மை லைனப். இன்ட்ரெஸ்டிங்லி செல்சி வந்து இப்ப லெஃப்ட் பேக்ல தேர் குவைட் வீக். ஏன்னா அவங்களுக்கு they don't have a natural left sided player who can play there. So James போன வாட்டி அவங்க play பண்றாங்க on the left. So from the right when Saka is attacking to this time he'll be up against James is the Malo Gusto can't play on the left as well. So அதுவும் interesting. Actually I want to also talk about this takes us to the key battles that we see, how we see this game flowing. So actually genuinely like I think position for position நம்ம வந்து individuals பார்த்தா definitely I think we are a step ahead in a lot of situations. Like நம்மளோட டிஃபென்ஸா இருக்கட்டும் நம்மளோட அட்டாக்கா இருக்கட்டும். of course injuries இருக்கதா செய்யும். இப்ப ரைஸ் இல்ல அப்படின்னா then that is obviously makes us a little weaker, but Partey is not clearly he's shown fitness and his abilities is definitely a very good deputy to have in that point instead of Rice. So அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து what is our like இப்போ one thing that worries me இப்போ அவங்களோட டபுள் பிவட் அவங்க கைசேடோ அண்ட் லாவே ஆடுச்சு அவங்களோட solidity I really like. ஏன்னா they're both very progressive ball players and they have the strength in midfield. நம்ம கொஞ்சம் midfield light weight இருந்ததுன்னா then that is something that I feel will impact us. What do you think? Nithyanand சொல்லுங்க. Yeah, I think Caicedo is playing well really season. Now only he's restricted his role to Pakka 6 மாதிரி கொஞ்சம் நல்லா he's playing very well and Lavia only is complimenting him நல்லாவே. He's அந்த பாசிங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. Caicedo is very defensively கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். And if you see Chelsea have let in few goals also this season. போன வாட்டி மாதிரி இல்ல. கொஞ்சம் டிஃபென்சிவ்லி they are better this season with Colwill, Fofana இவங்க ரெண்டு பேர் முன்னாடி அவங்க ரெண்டு பேர் பின்னாடி. So they are defensively better, but our midfield is definitely stronger than theirs in the thonudhu because Partey and I think Merino or even Odegaard we'll have the upper hand in the thonudhu. Even if Malo Gusto comes in na kuda vandu we'll be able to handle the midfield la vandu we'll be able to handle the thonudhu. They are good but they are not that good in the See, most of the goals Chelsea concede பண்ணது எல்லாமே வந்து டிரான்சிஷன்ஸ் தான் மெயினா பாத்தீங்கன்னா. அதே மாதிரி டிரான்சிஷன்ஸ்லயும் விங்ல தான். நான் அந்த பிளேயர் வந்து அவங்கள வந்து ஒரு டிஃபென்சிவ் மோட்ல இருக்கும் போது அவங்க கோல் கன்சீட் பண்ணல மேட்சஸ் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஸோ எனக்கு என்னன்னா நம்ம அதை மட்டும் தான் மெயினா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீல் சி எப்படி அவங்க வந்து அதுக்கு இது பண்றாங்கன்ட்டு. பட் ஃபர்தரா வந்து நம்ம ஐ திங்க் இதுக்கு மேல அது பேசுறதுக்கு எனக்கு என்ன தோணுது. பட் we can move on to the score prediction and yeah, of course one last thing is நம்மளுக்கு always one person who's there on our side is Robert Sanchez. அவனும் கொஞ்சம் he's also had an unsure start to the beginning. So அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். Yes, let's move on to the score predictions. Sorry, சொல்லுங்க. No, I just want to say like Jackson is also in good form இப்போ off late. ஒரே விஷயம் தான் செல்சிக்கும் நமக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் வந்து அவங்க கிளினிக்கலா ஸ்கோர் பண்றாங்க, நம்ம ஸ்கோர் பண்றாங்க. இவ்வளவுதான். அதுக்கேத்த மாதிரி அதுதான் மெயினான ரீசனா நான் பாக்குறேன். நம்ம வந்து டிஃபென்சிவா அவங்க கிட்ட நல்லா சாலிடா இருந்துட்டு கோல் அடிச்சா முடிச்சிடும் நினைக்கிறேன். பட் ஃபர்தரா நம்ம கிரியேட்டிங் தி சான்சஸ் பட் we are not scoring தான் இப்போ இஷ்யூவா இருக்கு. We'll definitely create more. Inter மாதிரி will create more but who's going to finish ன்றதுதான் இப்போ it's going to be either Saka or Havertz ன்ற மாதிரி தான் இருக்கு. அத தவிர வேற யாரும் பெருசா கோல் ரெகுலரா போடுற மாதிரி தெரியல. இந்த மேட்ச் நம்ம ஐ திங்க் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எப்பவுமே இந்தியா டீமுக்கு தான் பிரச்சனை வந்துச்சுனா ஒரு ஸ்ரீலங்கா சீரிஸ் போடுற மாதிரி இங்க வந்து செல்சி வந்து அதே அந்த ப்ளூ கனெக்ஷன்ல வந்துருது. சோ நல்லா நடக்கும்னு நினைப்போம். சரி, ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் போடுவோமே. ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. எனக்கு Baalaji, 2-1 ஆர்சனல் அவர் சொல்றாரு. 2-1 ஆர்சனல். நானும் ஆக்சுவலா வந்து நான் வந்து 3-1 போறேன். ஏன்னா வந்து தி டெனாசிட்டி ஆஃப் தட் ஃபிக்சர் வில் ஆல்வேஸ் மேக் செல்சி டு ஸ்கோர் ஒன் பேக். பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் இருக்கும் போது நம்ம ஆர்டெட்டா டீம்ஸ் ஹவ் ஆல்வேஸ் டன் வெல். ஸோ 3-1 நான் போறேன். எனக்கு 3-1 தான்.
ஐ திங்க் நானும் வந்து 3-1 சொல்லுவேன். ஐ திங்க் ஒரு ஆக்சுவலி 3-0 சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை இல்ல. நம்ம வில் பி ஏபிள் டு பிரீமியர் கீப் லீக்ல செல்சி நம்பிக்கை இல்ல அவுட். சொல்லுங்க. ஆமா இப்போதைக்கு. ஆனா என்னன்னா இப்ப சடனா at the end of the day இப்ப வந்து if we do keep a clean sheet away at Stamford Bridge, then I won't be surprised. ஏன்னா நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தெரியும் எங்கெல்லாம் எப்படி. நம்ம சிட்டில கிளீன் ஷீட் வச்சிருக்கோம், லிவர்பூல்ல கிளீன் ஷீட் வச்சிருக்கோம், ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்லயும் வைக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு I feel we can. But yeah, 3-1 தோணுது. ஆனா we need a good start, we need a fast start. ரொம்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல வந்து கொஞ்சம் ஆமா மொமெண்டம் பில்ட் பண்ணி ஐ திங்க் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தாதான் நம்மளுக்கு அது நல்லது. இல்லைன்னா we start looking patchy, then they are a team that can exploit that. So definitely fast start, good start, solid start we need. Right, thank you very much. I want to just say either please share, like and subscribe to this channel. On my end, I would like to thank Arun and Hari for giving me this opportunity. I've had a lot of fun chatting with both of you. நல்லா இருந்திருக்கு, ரொம்ப ஈஸியா சில்லா போயிடுச்சு இந்த ஒரு டிஸ்கஷன். கண்டினியூ பண்ணோம். அதான் சொல்றேன், we want Thank all you. the Vada London fans to come on the podcast. அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும். அதுக்காக தான் அருண் ப்ரோவும் சரி ஹரி ப்ரோவும் சரி they are putting all their effort in. Keep supporting us. Thanks a lot. Thank you so much. Thank you Nikhil. Thank you Nithya bro. Yes, thank you. we'll end off from here. வழக்கம் போல நம்ம வந்து என்ன சொல்றது, அடுத்த இந்த ஒரு தோல்வி பயணத்துலேருந்து ஒரு வெற்றி பயணத்துக்கு போவோம். ஸோ நல்லதே நடக்கும். ஓகேங்களா? ஸோ 3 பேர் சொல்லலாமா? at the count of 3, 2, 1. Come on you Gunners. Come on you Gunners. Let's go.